திருவாரூர் மாவட்டம் கீழ் கூத்தங்குடி கிராமத்தில் மக்களோடு இணைந்து புதிய தலைமுறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை தர நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகை செல்வன். கிராம மக்கள் இணைந்து கொண்டாடும் இந்த பொங்கல் விழா எவ்வளவு உற்சாகத்துடன் இருக்கிறது? வணக்கம் வசந்த், உங்களுக்கும் நமது நேயர்களுக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இல்லைனாலும் பொங்கலை கடனை உடனே வாங்கியாவது நாங்கள் கொண்டாடணுங்கிறதோட ஊர்கூடி பொங்கலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இந்த ஆண்டு வறட்சியினால பயிர்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு உள்ளா இருக்கிறது. பெரிய பொங்கல்ங்கிறது பெருசா விசேஷமா இல்லைன்னாலும் கூட சில மரணங்கள் நடந்திருக்கிறது. அவர்களுக்காக நம்ம அஞ்சலியை செலுத்திக்கிறோம். அதே நேரத்தில் இங்க இருக்கிற மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இங்க பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள். இங்க 350 ஏக்கருக்கு மேல விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. ஆனாலும் பொங்கல்ங்கிறது நம்மளோட நாள், தமிழர் திருநாள். இந்த நாளை கொண்டாடுறதுங்கிறது ஏதோ ஒரு விதத்துல கடனை உடனே வாங்கியாவது நாங்க கொண்டாடியே தீரணும்னு இங்க உற்சாகமா அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க. ஊர்கூடி பொங்கல் வச்சிருக்கிறாங்க. காலையில இருந்து இங்க பெண்களும் குழந்தைகளும் ஆண்களுமாக பல பேர் கூடியிருக்கிறாங்க. இங்க நம்ம ஒரு அம்மன் கோயில் முன்னாடி இருக்கிறோம். ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு உற்சாகமான தமிழர் திருநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு அறுவடை திருநாள்னு சொல்லணும். ஆனால் இந்த முறை அது அறுவடை திருநாளாக இருக்குதா இல்லையாங்கிறத கவலைப்படாம இருக்கிறாங்க. புதிய தலைமுறை அவர்களோடு இன்றைக்கு நாள் முழுவதும் பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட பேசலாம். பொங்கல் ஏற்கனவே வச்சுட்டாங்க, பொங்கப்பானை வச்சு நிறைய பெண்கள் இப்ப வந்து சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலுமாக பொங்கல் இருக்கு. சில பேர் பொங்கல் ஒரு பொங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. நம்ம பேசலாம். பொங்கல் எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த வருஷம் பொங்கல் எப்படி இருக்கு? வழக்கமா பொங்கல்ங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? பொங்கல்ங்கிறது எப்போதும் சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். அரிசி வாங்க கூட வழி இல்லாத இருக்காங்க. இப்ப ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் வைக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஊரெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்யறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பேசலாம். இங்க நிறைய குழந்தைகளும் இருக்காங்க. பொங்கல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய உற்சாகமான விஷயமாவும் இருக்குது. பேசலாம். இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு இந்த வருஷம்? நிறைய இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது. கீழ கூத்தங்குடி கிராமத்தை பத்தி இத்தனை வருஷமும், போன வருஷமும் நல்லா இந்த வருஷம் அறுவடை செஞ்சு வச்சிருந்தோம். இந்த வருஷம் அறுவடையில தண்ணி வரல, ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருக்கு. அதனால நாங்க ஊர் ஒண்ணு கூடி அம்மன் கோயில்ல நாங்க பொங்கல் வச்சு சேர்ந்து சாப்பிட போறோம். இந்த பொங்கல் எவ்வளவு ஏக்கர் இங்க இருக்கு, எவ்வளவு ஏக்கர் பயிர் பண்ணாம இருக்கு? இங்க பெரும்பாலும் இருக்கிறவங்க விவசாய தொழிலாளர்கள் இல்லையா? இந்த தொழிலாளர்களுடைய இப்ப கடைசியா எப்ப வேலைக்கு போக முடிஞ்சிச்சு, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. வேலை என்பது வந்து தெளிச்சதோட சரிதான். அதுக்கு பிறகு நாங்க 3-4 மாதமா சுத்தமா வேலைகளே கிடையாது. வெளியூர், திருப்பூர், கோயம்புத்தூர், காரைக்கால் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவாங்க, திருவாரூர் போவாங்க. கிடைச்சா வேலை செய்வாங்க, இல்லைன்னா போனால் பூரா வந்துட்டாங்க, வேலை இல்லை. அடுத்து இங்க வந்து 45 வேலி 350 ஏக்கர் உள்ளது. அது விவசாயிகள் ஒரு 20 பேருக்குள்ளதான் இருக்காங்க. அதுல விவசாய தொழிலாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல. கிராமத்துல விவசாய தொழிலாளர்களே ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. அதுல வேலை இல்லாத வெளியூர் போயிட்டு இப்பதான் இன்னைக்கு நைட்டு பாதி பேர் வந்திருக்காங்க. நாங்க இந்த பொங்கல் என்பது பொங்கலுக்காக இப்ப ஊருக்கு வந்திருக்காங்க. வந்து அடுத்து இந்த பொங்கல் என்பது சிறப்பாக நாங்கள் கொண்டாட முடியல. நேரம் 10 மா 5 மா நாங்கள் அறுத்திருப்போம். நெல் மூட்டை வச்சுட்டு நல்லா சிறப்பாக கரும்பு, வெல்லம், பிள்ளைங்களுக்கு துணிமணி எல்லாரும் வாங்கிட்டு வருவோம். இந்த ஆண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாத எல்லாருமே வீட்டிலே தான் இருக்கும். அந்த பாருங்க எங்களுடைய நிலையெல்லாம் எந்த கதியில் இருக்குன்னு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஜனங்கள் ஒன்றாக வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து பொங்கல் வச்சு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியா தெரியுது. இவ்வளவு நாள் சோகமா இருந்தவங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில நின்று. இந்த அறுவடை வந்து பெரும்பாலும் இல்ல, விவசாயம் இல்ல, கூலிக்கு வேலை இல்லாத நிலையெல்லாம் இருந்து பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் சின்ன உற்சாகம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்ததுனால உற்சாகமா தெரியுது. இவ்வளவு நாளும் அந்தந்த வீட்டுல அப்படி அழுது குறையில தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு மகிழ்ச்சியா எல்லாம் அந்த சிறப்பா அந்த அம்மன் கோயில்கிட்ட வந்ததுனால மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, நிறைய பெண்கள் வந்து இங்க ஆர்வமா பொங்கல் வச்சிருக்கிறாங்க. அவரே சொன்ன மாதிரி இங்க கடந்த சில நாட்களாக விவசாயம் பொய்த்து போச்சு, எந்த வருஷமும் இல்லாத ஒரு வறட்சி அப்படிலாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு வேற தொழில்களுக்காக வேலை தேடி வெளியூருக்கு போனவங்க எல்லாம் கூட பொங்கலுக்காக ராத்திரியா வந்திருக்காங்க. இங்க நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறது ஒரு உற்சாகமா இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. என்னன்னா ஒரு சில விஷயங்கள், இந்த தாய் வீட்டு சீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள். பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அந்த வீட்டுல இருந்து அவங்க தாய் வீட்டுல இருந்து அண்ணனோ தம்பியோ
அவங்களுக்கு கொண்டாந்து பொங்கல் பரிசு கொடுப்போம். பொங்கல் வரிசை வைப்பாங்க. அந்த பொங்கல் வரிசையில் இருக்கிற பச்சரிசி புது அரிசியை வச்சுதான் நாங்க பொங்கல் வைப்போம். இந்த வருஷமும் கூட எங்களுக்கு எங்க அண்ணன் வீட்டுல கஷ்டம் இருக்கு, இல்ல எங்க அப்பா வீட்டுல கஷ்டம் இருக்கு, வேலை இல்லைனாலும் அவங்க கடன் உடனே வாங்கியாவது இன்னைக்கும் இந்த வருஷமும் எங்களுக்கு வந்து பொங்கல் வரிசை வச்சிருக்காங்க. அந்த வரிசையை பொங்கல் வரிசையெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து பொங்கலை கொண்டாடுறோம். அந்த புத்தரிசியை வச்சுதான் எங்க வீட்டுல பொங்கல் பொங்க போறோம். அது எப்பயுமே குறையாது. அது ஒரு எங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு வந்திருக்கிற ஒரு புது விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. அவங்கள்ட்டையும் பேசலாம். அறுவடை திருநாளான பொங்கல் திருநாளை இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்கூடி கொண்டாட்டமாக தொண்டு கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற கீழக்கூத்தங்குடிங்கிற கிராமம். இங்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் விவசாய தொழிலாளர்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மன் கோயில் முன்னாடி ஊர்கூடி ஒரு பொங்கலாக நம்ம இப்ப அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக மற்ற எல்லா விழாக்களையும் விட இதுதான் அவங்களுக்கான ஒரு முழுமையான விழா அப்படின்றாங்க. வெளியூர்கள்ல இருக்கிற வேலைக்கு போன கூலிக்காக வேலைக்கு போனவங்க எல்லாமும் கூட பொங்கலுக்காக வந்துட்டோம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பொங்கலை கடனை உடனே வாங்கியாச்சு நாங்க வந்து சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்றாங்க. இங்க எல்லாருமே பொங்கல் பானை வச்சு போயிட்டு இருக்குது. இந்த ஊர்ல வந்து பொங்கல் பரிசு, அதாவது பொங்கல் வரிசைன்னு சொல்றாங்க. தாய் வீட்டு சீதனமாக எத்தனை வருஷம் ஆனாலும், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அண்ணன் தம்பிங்க தாய் வீட்டு சீதனமா பொங்கல் வரிசை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் கேட்கலாம், அக்கா உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் வரிசை எல்லாம் வந்திருக்குதா சொல்லுங்க. பொங்கல் வரிசைனா என்ன இருக்கும், என்னெல்லாம் கொடுப்பாங்க? வெல்லம், கல்லரிசி, பருப்பு, நெய், வாழைப்பழம், கரும்பு, பச்சரிசி, புழுங்கரிசி எல்லாம். இப்படி முன்னாடி என்ன வந்திருக்க புகை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப யாரு இதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க? அண்ணன் கொடுக்குறாங்களா, அப்பா அம்மா? தம்பி கொடுப்பாரு. இப்ப எல்லாருக்குமே பொங்கலுக்கு வந்து அவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் இப்படி கொண்டாந்து பொங்கல் கொடுப்பாங்க. அப்பா உள்ளவங்க அப்பா கொடுப்பாங்க, அம்மா இருக்கிறவங்க எடுத்துட்டு வருவாங்க, அண்ணன் தம்பி உள்ளவங்க எடுத்துட்டு வருவாங்க. எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த வருஷம் என்னெல்லாம் கொடுத்தாரு? இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெல்லம், அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, கரும்பு கட்டு, ஒரு தாறு வாழைப்பழம் எடுத்துட்டு வந்தா 2 சீப்பு தான் எடுத்துட்டு வந்தான். பொங்கல் பணம் கொடுப்பாங்க இல்லையா? 200 ரூபா வச்சு கொடுத்தாங்க. வழக்கமா 500 ரூபா இருக்கிறது 201 ஆயிடுச்சா? 200 ரூபா வச்சு கொடுத்தாங்க. இந்த வருஷம் அந்த விவசாயம் வந்து இல்ல, எங்க ஊர்ல அது மட்டும் தான். வேற வேலைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். கடைக்கா திருவாரூர் வேலைக்கெல்லாம் போவாங்க. நாங்க யாருமே போட்டோம். பயிர் எடுப்போம், நடவு நடுவாதான், அறுப்போம். வேற வேலை தெரியாது. இப்ப ஒரு அம்மா வீட்டுல இருந்து வர அந்த வரிசை நான் இப்ப பேசுவோம். நிறைய புகை அதிகமா இருக்குது. இப்ப இந்த பொங்கல் வரிசை அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியில தான் இருக்கா, எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க? பகுதியிலுமே வரும். அந்த பொங்கல் வரிசைங்கிறது என்ன, அம்மா வீட்டுல இருந்து கொடுக்கறதா? அப்படியே பொங்கல் பொங்கிருச்சுங்க. தாய் தாப்பா இருக்கும் போது தாய் தாப்பா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணன் தம்பி இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாமே அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லாத்துலயுமே கொஞ்சமா 1 கிலோங்கிற இடத்துல 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி வாங்கிட்டு வர்றாங்க. அதை வச்சுதான் நாங்க பொங்கல் கும்பிடணும் இருந்துகிட்டு இருந்தோம். பொங்கல் அன்னைக்கு அவங்க கொடுக்குற புது அரிசியை வச்சுதான் பொங்கல் வைக்கிறது. பச்சை அரிசி, புழுங்க அரிசி, கடலப்பருப்பு, தேங்காய் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதை வச்சுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு பொங்கல் அன்னைக்கு இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்களா, இல்ல முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க? எப்ப கொடுப்பாங்க? 5ஆம் நாள், 7ஆம் நாள், 9ஆம் நாள்ல இருந்து வருவாங்க. இங்க பொங்கல் பொங்கி இருக்குது. எல்லாரும் உற்சாகமா பொங்கலோ பொங்கல் சொல்றாங்க. பொங்கல் இது என்ன, நீங்க வெண்பொங்கல் வச்சிருக்கீங்களா, சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் பொங்கி இருக்குது. இப்ப ஊர் கூடி ஒரு பொங்கலை கொண்டாடுறீங்க, எப்படி இருக்குது இது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறப்பா இருக்கு. எங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். என்னம்மா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன விவசாய வேலைக்கு போவீங்களா? போனாதான் வேலை, இல்லன்னா சாப்பாட்டுக்கு. கடைசியா எப்ப போனீங்க வேலைக்கு? 1 வருஷம் 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓ, இந்த நடவு வச்சதுக்கு அப்புறம் பெருசா போல? இல்ல, இந்த வருஷம் இல்ல, வேலையே இல்ல. போன வருஷம் போனதுதான். என்னக்கா? போன வருஷம் போனதுதான் வேலை. விவசாயம் போன வருஷத்தோட முடிஞ்சிட்டு. இந்த வருஷம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு பொங்கல் வரிசை எல்லாம் வந்ததா? உங்களுக்கு அண்ணன் தம்பி வந்ததுங்க. போன வருஷம் வந்தது மாதிரி எல்லாம் இந்த வருஷம் இல்ல. எல்லாமே கம்மியா தான் வந்தது. பொங்க வரிசைக்கு எப்ப கொண்டாந்து கொடுப்பாரு அவரு? இதெல்லாம் என்னெல்லாம் கொடுப்பாங்க? கரும்பு எல்லாம் கொடுப்பாங்களா? என்னென்ன கொடுப்பாங்க? கரும்பு, வாழைப்பழம், தேங்காய், அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, கடலப்பருப்பு. ஓ, அதெல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு அதெல்லாம் மஞ்சள், இஞ்சி கொத்து எல்லாமே இருக்கும். இங்க ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ஒரு புதிய விஷயமா, நிறைய பேருக்கு நகரத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த தாய் வீட்டு சீதனமாக இதை பாக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மறக்காம, எத்தனை வருஷம் ஆனாலும்
50 வயசு 60 வயசு 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பொங்கல் வரிசை அப்படிங்கிறது வந்து வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்பப்ப அவங்களால முடிஞ்ச கொடுப்பாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு. இல்லைன்னா அண்ணன் தம்பி இருக்கிறவங்க அண்ணன் தம்பியை அவங்களும் பேரம்பேத்தி வந்த பிறகு கூட பொங்கல் வரிசையை கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த புது அரிசியை வச்சுதான் நாங்க பொங்கலை தொடங்குவோம் அப்படின்றாங்க உற்சாகமாக. இங்க நிறைய குட்டி பசங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பொங்கல் விடுமுறையில ஜாலியா இருக்காங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் ஒரு தடவை சொல்லாமா? பொங்கல்னா எப்படி இருக்கும்? பொங்கல்னா எப்படி இருக்கு? என்னெல்லாம் பண்ணுவீங்க பொங்கலுக்கு? சொல்ல, பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? கரும்பு சாப்பிடுவோம், பொங்கல் தின்னுவோம். செங்கரும்பு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எங்க இதெல்லாம் கிடையாதா? புது புது ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்களா இல்லையா? அப்ப பொங்கலுக்கு வருஷம் போனோம், இந்த வருஷம் அறுவடை இல்ல. இந்த வருஷம் விளைச்சல் இல்லாததுனால புது ட்ரெஸ் இல்லையா? ஆனாலும் உற்சாகமா இருக்குல்ல? ஊரெல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறோம்ல? அதனால நீங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? நான் பாலிடெக்னிக். பாலிடெக்னிக். நீங்க ஸ்கூல் நீங்க என்ன கிளாஸ் படிக்கிற? 9th. எங்க படிக்கிறீங்க? புளியகுளத்துல. புளியகுளம். இங்க எவ்வளவு தூரம் அது? 3 கிலோமீட்டர். எப்படி போவீங்க 3 கிலோமீட்டர்? நான் தான் சைக்கிள் இல்லையா? இல்ல. ஸ்கூல்ல சைக்கிள். அது 12ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தான் வரும். எல்லாரும் ஜாலியா ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா இருக்கும்ல? சேர்ந்து போவீங்களா இங்க இருந்து? இங்க இருந்து எவ்வளவு பேர் படிக்கிறீங்க உங்க ஊர்ல இருந்து கிராமத்துல? 60-70 பேர் படிக்கிறாங்களா? பொங்கல் வேற எப்படி பண்ணுவீங்க? மாட்டு பொங்கல்லாம் என்ன பண்ணுவீங்க? மோனடிப்போம் தட்டுல. மோளம் அடிப்பீங்களா? அந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் வச்சு தட்டி மாட்டை ஓட விடுறது, விரட்டி விடுவீங்க மாட்டை இது பண்ணி. கொம்பெல்லாம் அந்த மாட்டுக்கு குளிப்பாட்டி அதெல்லாம் பண்றதெல்லாம் உண்டுல்ல? எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நாளைக்கு மாட்டு பொங்கல் தானே? பொங்கல் வந்து வழக்கமா வந்து இந்த ஊர்ல எப்படி இருக்கும்? இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப வறட்சி கிடக்கிறதுனால ரொம்ப சங்கடமா இருக்கு. எதுவுமே சொல்றது வழி இல்லாம அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாம் நாகத்தாமா கோயில்ல வந்து உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறதுக்காக எல்லாம் உட்காந்து நல்லா சிறப்பா இருக்கிறோம். இந்த 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 பொங்கல் வந்து இவ்வளவு பேரு ஒன்னா கூடி வந்து பசங்க எல்லாம் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க சொன்னீங்க இவ்வளவு நாளா நமக்கு வந்து விவசாயம் இல்ல, கூலி வேலை இல்ல, ஆனாலும் ஒரு தமிழர் திருநாள் இது பொங்கல் தான் ஒரே பண்டிகை, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது வந்துங்க. இந்த திருநாளுங்கிறது இத்தனை வருஷமா சிறப்பா கொண்டாடுவோம். முதல் தடவை சொன்னேன். ஆனால் இந்த தடவை வந்து எங்கள் ஊர் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஜனங்களுடைய நிலைமை பார்த்துட்டு புதிய தலைமுறையிலேருந்து இந்த அரிசி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்ததுல ஒரு மகிழ்ச்சியா இன்னைக்கு இந்த கோயிலடியில் இன்னும் கும்பிடுறோம். இவ்வளவு நாளும் ஊரெல்லாம் சேர்ற ஒரு உற்சாகம் இருக்குல்ல? அந்த உற்சாகத்துல சின்ன பங்கு அது விடுங்க, அது நிறைய பண்ணுவோம், அந்த விஷயங்கள்ல இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சிருக்கீங்க. இப்ப ஊர்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கவங்க யாரா இருக்காங்களா? வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தது எங்க போனீங்க? கேரளா போனேன், சுத்தமா வேலை கிடைக்கல. அதனால போனீங்க கேரளா? கேரளா போய் போன மாசம் போனாங்க, சுத்தமா வேலையே கிடைக்கலங்க, காசு இறங்கலங்கிறாங்க. அப்படி கொஞ்சம் காசு பின்னாடி வாங்கிக்கிறேன்னா கூட பின்னாடி என்ன 3 வருஷம் இருக்க போறியா? 3 வருஷம் ஆனாலும் காசு. கேரளாக்கு ஏன் போறீங்க வேலைக்கு? இங்க வேலை இல்லையா? சுத்தமா வேலை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு பெரியவர் சொன்னாரு 350 ஏக்கர் விவசாயம் நடக்கிற இடம் அது அப்படின்னாரு. 350 ஏக்கர் தான், சுத்தமா ஒண்ணுமே இல்லையா? நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே இல்லையா? என்ன பண்ண முடியும்? இதுக்கு அங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்டுல 10 பேர் இருக்கிறோம். 10 பேருக்கு ஒண்ணுமே வழி இல்ல. நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன். பிள்ளைங்க யாராவது வேலைக்கு போறாங்களா? இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. வயல் என்ன ஊர் போறோமா தம்பி? இந்த ஊர் தான். மெட்ராஸ்ல இருக்கீங்க. பொங்கலுக்காக இப்ப சென்னை வந்தாச்சு. வருஷம் வந்துருவீங்களா? எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்கீங்க? நான் 6 வருஷமா இருக்கேன் சார். பொங்கலுக்கு வந்துருவீங்களா? தீபாவளி பொங்கல் தீபாவளி ரெண்டுக்குமே வந்துருவேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அந்த ஊர்ல எதுவும் இல்லாதனால கஷ்டத்தோட பொங்கல் கொண்டாடணும். ஏன் ஊருக்கு வரணும் அப்படின்னு தோணுது? இப்ப நம்ம வந்து ஊர்ல வந்து மெட்ராஸ்லயே நிறைய கொண்டாடுறோம். புது வருஷம் எல்லாம் இப்ப பெருசா கொண்டாடுறோம், புத்தாண்டு எல்லாம் கொண்டாடுறோம். பொங்கலுக்கு ஏன் ஊருக்கு வரணும்? குடும்பத்தோட கொண்டாடணும், சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் சார் வரோம். ஊர் மக்களோட கொண்டாடணும்னு சொல்லிட்டு வரோம் சார். இங்க பெரிய அளவுக்கு வெளியூர்கள் போனாலும் கூட பொங்கல் அப்படிங்கிறது வந்து மண்ணோட சேர்ந்து, இந்த மக்களோட சேர்ந்து, நம்ம மக்களோட, நம்ம உறவுகளோட, நம்மளோட நண்பர்களோட கொண்டாடுறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. எல்லா கிராமங்களையும் எல்லா ஊர்களையும் அதை நம்ம பார்த்துருக்கிறோம். இது கீழக்குத்தங்குடி மட்டும் இல்ல. கீழக்குத்தங்குடியில வந்து பெரும்பாலான விவசாய தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் வந்து பல நாட்களா வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும் சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல விவசாய மரணங்கள் நடந்திருக்கிறது. அந்த கவலைகளோடும் கூட குறைஞ்சபட்சமா இந்த நாளை அடுத்த வருஷமாவது வந்து காவிரியில தண்ணி வரணும், விவசாயம் பொய்க்காம இருக்கணும், நல்ல விளைச்சல் வரணும், வெள்ளாமை நல்லா வரணும், எந்த உயிரிழப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேண்டுதலோட இன்றைக்கு தமிழர் திருநாள அடுத்த வருஷமாவது நம்பிக்கையா இருக்குங்கிற அந்த நம்பிக்கையோட கொண்டாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லாமா? மேல ஆகாய வரைக்கும் கேக்குது உங்க சத்தம். பொங்கலோ பொங்கல்.
அப்பவாது மழை வருதான்றீங்களா? மழையும் குறைஞ்சு போச்சு, அதனால வறட்சி. அப்பயாச்சும் மழை வரட்டும். அடிப்பைப்புல தண்ணி வர முடியும் சார். நிலத்தடி நீர் இல்ல குறைஞ்சு போச்சா? எங்கேயுமே பைப்புல கூட தண்ணி வரது இல்ல சார். ரொம்ப தண்ணிக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வழக்கு போன வருஷம் பொங்கல் என்னெல்லாம் பண்ணி? போன வருஷம் கொஞ்சம் வெள்ளம் வந்துருச்சா? நல்லா இருந்துச்சு. பொறுத்த அளவுக்கு சரி, இங்க யாராச்சும் உங்க அக்கா வீட்டுக்கு இல்ல தங்கச்சி வீட்டுக்கு பொங்கல் வருஷம் கொண்டு போய் கொடுத்தீங்களா? யார் நீ போயிட்டு வந்தியா? எங்க இருக்காங்க உங்க தங்கச்சி? எங்க இருக்காங்க? போன ஆளுங்க சொல்லணும், போன ஆளுங்க தான் சொல்லணும். யாரு? வாங்க வாங்க முன்னாடி வாங்க. போன வருஷம் போய் கொஞ்சம் சிறப்பா கொடுத்தோம். இல்ல இல்ல, என்ன ஊர்ல இருக்காங்க உங்க அக்காவா தங்கச்சி? அக்கா மன்னார்குடி. அக்கா அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எத்தனை பிள்ளைங்க? அவங்க அக்கா குழந்தை எல்லாம் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் இப்ப தலைப்பொங்கலா இருந்துச்சா? ஆமா சார். தலைப்பொங்கலுக்கு பெருசா பண்ணீங்க. இப்ப எப்ப போய் கொடுத்தீங்க? இப்ப போய் 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் சார். இந்த பொங்கலுக்கு 7 நாள் முன்னாடி கொடுக்கணும், அந்த கணக்காது. என்னெல்லாம் கொடுத்தீங்க? ஒரு பொங்கல் வருஷம்னா அக்காவுக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க? கரும்பு கட்டு, வாழைப்பழம், பழங்கள், கூட பணம் வச்சு கொடுத்துருவோம். அரிசி எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? பச்சரிசி வாங்கி கொடுப்பீங்க? பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். அதெல்லாம் வந்து மொத்தமா வாங்கி கொண்டு போய் உங்களுக்கு சாமி முன்னாடி வச்சு கொடுக்கறதா? என்ன பண்ணுவீங்க அப்ப? அந்த பொங்கல் வருஷங்கிறது வந்து அக்கா தொடர்ந்து கொடுக்கணும். வருஷம் கொடுப்போம் சார். வருஷம் பொங்கலுக்கு கொடுப்போம். ஆனா இந்த வருஷம் ஏதோ விளைச்சல் இல்லாத, தண்ணி வராத காரணம், மழை இல்லாதல இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணி கொடுத்தோம். இல்ல, போன வருஷம் எவ்வளவு பண்ணீங்க, இந்த வருஷம் எவ்வளவு பண்ணீங்க சொல்லுங்க. போன வருஷம் 1000 ரூபாய் போல கொடுத்தோம். இந்த பொங்கல்ல இந்த இதெல்லாம் வாங்கி, கரும்பு இதெல்லாம் வாங்கி பணம் வந்து 1000 ரூபாய் வச்சு கொடுப்போம். இந்த வருஷம் கம்மியா தான் கொடுத்தோம். 500 ரூபாய்க்குள்ள கொடுத்தோம். ஆனா இது வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? தங்கச்சி அக்கா வந்து நம்ம வீட்ல இருந்து வர்றதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம என் தம்பி ஒன்னாவது கொடுத்தா பாரம்பரியம் சார். அது பாரம்பரியம், தமிழ்நாட்டோட பாரம்பரியம். அது வருஷக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள பாத்துக்கிட்டு வீட்டுல. பொங்கல் வருஷங்கிறது எதுக்காக கொடுக்குறோம்? அதாவது ஒரு உறவு விட்டு போக கூடாது. அண்ணன் எப்போ நம்ம கூட அண்ணன் தம்பி இருக்காங்க. வீட்டுல இருந்து நம்ம பிறந்த இடத்துல இருந்து வருஷம் வருதுன்னா அது ஒரு பொண்ணுகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, பச்சரிசி, 6 மாக்காய் புழுங்கரிசி எல்லாம் கொண்டு போவோம். போன வருஷமெல்லாம். இந்த வருஷம் நான்லாம் எனக்கு ஒரு பொண்ணு, 2 அக்கா தங்கச்சி. நான் யாருக்கும் வருஷம் எடுக்கல. நாம இப்ப அங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி இல்ல, அக்கா வீட்லயும் தங்கச்சி வீட்லயும் போன் பண்ணி சொல்லிட்டோம். நாங்க போன வருஷம் வரைக்கும் கொடுப்பீங்க. ஆமா, இந்த வருஷம் நிலம் மாலையில வறட்சி, தண்ணியும் வரல, அதனால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க பாத்துங்க. நான் இங்க பிள்ளைகளை வச்சு புதிய தலைமுறையில இருந்து எங்களுக்கு ஏதாவது பொங்கல் வச்சு கொடுக்குறாங்க, ஜாமான் கொடுக்குறாங்க, அதை நாங்க வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறோம். ஒரு பொங்கல் வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு உறவு விட்டு போகாம, எங்களுக்காக எங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதோட இருக்கிறது ஒரு பண்பாடு, அதோட கலாச்சாரத்தோட தொடர்ச்சி அப்படிங்கிறாங்க. இங்க பொங்கல்ல இருந்து எல்லாம் பொங்கல் பொங்கிருச்சிங்களாங்க? இன்னும் போயிட்டு இருக்கா? பொங்கல் பொங்கியாச்சா? என்ன பொங்கல் வச்சிருக்கீங்க நீங்க? சக்கரை பொங்கலா? இப்படி வீட்டுல பொங்கல் வைப்பீங்க வருஷம். ஒட்டுமொத்தமா ஊரெல்லாம் சேர்ந்து கூடி வைக்கிற பொங்கல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து கூடி வைக்கிறது சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நம்ம நிறைய இப்ப பொங்கல் பொங்கினதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க பொங்கலை சாப்பிட போறாங்க. ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, ஊர் கூடி பொங்கல் வைக்கிறது மட்டும் இல்ல, ஊர் கூடி ஒன்னா இருந்து அந்த உணவை அருந்துறது அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளும் இருக்கு. அடுத்தடுத்து பார்க்கலாம். மிகப்பெரிய உற்சாகமான ஒரு பொங்கலாக இருக்கிறது. பொங்கல் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஊர்கூடி பொங்கலாக இருக்கிறது. இந்த பொங்கல்ல ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்து ஒரு உற்சாகத்தோட பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்னு ஒட்டுமொத்தமான பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மன்ட்ட போய் படைச்சு நம்ம பேசலாம். இங்க பொங்கலை வந்து மிகச்சிறப்பா பொங்கிட்டாங்க. இப்ப அடுத்ததா சாமி கும்பிட போறாங்க. அம்மன் முன்னாடி வச்சு பொங்கலை வச்சு எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதா. அதுக்கு முன்னாடி பொங்கல் பாட்டு பாடுறதுக்காக இருக்காங்க. பொங்கல் அப்ப ஏதாவது பாட்டெல்லாம் படிப்பீங்களா? சொல்லுங்க, பாடுங்க. வாங்க, வெக்கப்படாம வாங்க, பாட்டி பாடுங்க. பொங்குது பாடுவது பொங்கல் அடியோ. பாட்டுக்கே பயங்கர வெக்கமா இருக்கு. நல்லா சத்தமா பாடலாம். என்ன இருக்கு? இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து பல ஒரு வித்தியாசமான ஒரு தமிழர் திருநாளா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டு உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பொங்கலாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டு பொங்கல் அப்படிங்கிறது வந்து இங்க ஆரம்பத்துல விவசாய பெருமக்கள், இங்க பெரும்பாலும் இங்க கூடியிருக்கிற எல்லாருமே விவசாய தொழிலாளர்கள்.
நம்ம தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே கூட மழை அளவு என்பது குறைந்திருக்கிறது. 62% அளவிற்கான மழை அளவு குறைந்து காவிரியிலையும் தண்ணீர் வராத ஒரு சூழல். இந்த டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் காவிரியில வர தண்ணீரை பொறுத்து தான் விவசாயங்கிறது இருக்கும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக காவிரியில தண்ணீர் வராத ஒரு சூழல்ல இந்த ஆண்டு வறட்சியும் அதிகமா இருக்கு. நாகப்பட்டினத்துல 82% மழை குறைஞ்சிருக்கு சராசரி மழையை விட. அதனாலதான் நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல பெருமளவுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசனுடைய அமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்ட குழுக்கள் எல்லாம் சென்று ஆய்வு செய்த பிறகு தமிழக அரசும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வறட்சி மாநிலமாக அறிவித்ததோடு நிவாரணமும் அறிவித்திருக்கிறது. 17 பேர், தமிழக அரசனுடைய புள்ளி விவரப்படி 17 பேர் விவசாய தற்கொலை நடந்திருக்கிறது. 17 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 மாதத்துல விவசாயம் பொய்த்து அவர்களுடைய கடன் எல்லை என்பது அதிகரித்து அந்த கடன் ஒரு நெருக்கடியாக மாறி இந்த விவசாய தற்கொலைகள் நடந்திருக்கிற அந்த சூழலும், இன்னொரு பக்கம் என்னதான் விவசாயம் பொய்த்தாலும் தமிழர் திருநாள்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது, கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருப்பதுங்கிறது ஜல்லிக்கட்டு. மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மட்டும் இல்ல, இந்த பகுதிகளிலும் கூட மஞ்சு விரட்டு என்பதாக அது கொண்டாடப்படுகிறது. அதே போல புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர்ல ரேக்லா ரேஸ் ஆகும், பல பகுதிகளாக இந்த தமிழ் கலாச்சாரத்தோடு தமிழர்களுடைய அந்த பண்பாட்டோடு தொடர்ச்சியாக இருக்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டும் நடத்த முடியாத ஒரு சூழல் என்பது அங்கே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் பட்டாளமே இன்னைக்கு தெருவில் இறங்கி ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆக வேண்டும். தமிழருடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டாக, பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிற அந்த விளையாட்டும் இப்ப இல்லாம இருக்கிற ஒரு சூழல்ங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. அப்படிங்கிற அந்த கவலை தோய்ந்த ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து கடந்த 15-20 நாட்களாக இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். விவசாயத்தினுடைய இந்த விவசாயம் பொய்த்து போனது, விவசாய கூலி இல்லாமல் நிலை ஏற்பட்டது, இந்த பிரச்சனைகளால எவ்வளவு தூரம் இவங்க அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம். பல நிகழ்ச்சிகளையும் செய்திருந்தோம். உழவர்கள் களத்தில் நம்ம இருந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த ஒரு அறுவடை திருநாளை நம்ம பார்க்கிறோம். அறுவடை இல்ல, இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக அறுவடை பொய்த்து போயிருக்கிறது என்றாலும் கூட இந்த நாளை நாங்க விட்டுற முடியாது. கடனை உடனே வாங்கியாச்சும் நாங்க பொங்கலை கொண்டாடுவோம். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள், விவசாய தொழிலாளர்கள். அடுத்த ஆண்டாவது காவிரியில தண்ணீர் வரும், அடுத்த ஆண்டாவது விவசாயம் பொய்க்காமல் இருக்கும், நல்ல வெள்ளாமை வரும், நல்ல அறுவடை வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த ஆண்டு, இந்த தைப்பொங்கலை, இந்த தை திருநாள்ல, தை மாசங்கிறது ஒரு தொடக்கம், ஒரு அறுவடை தொடக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல இந்த அறுவடை திருநாள்ங்கிறது கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் கூட அறுவடை திருநாள் என்பது பொங்கலை ஒட்டியே இருக்கும். பல இடங்கள்ல, பல மொழிகள்ல இப்ப நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்னு இந்த முழக்கங்கள் இடுற மாதிரியே ஜப்பான்லயும் அதே மாதிரியான விஷயங்கள் உண்டு. ஆக ஒட்டுமொத்தமாக இது ஒரு அறுவடை திருநாளாக, ஒரு ஆண்டின் தொடக்கமாக இதை பார்க்கிறாங்க. புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு தொடக்கம் மட்டுமல்ல, இவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக கிராமங்கள்ல இங்க இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க, அறுவடை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கான திருமணம் உள்ளிட்ட விஷயங்களை பேசுவோம், பரிசம் போடுறதுலாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனா இந்த ஆண்டு அப்படியான நிலை இல்ல. எல்லாமே இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்கறதே கூட கடந்த ஆண்டை விட நாங்க குறைச்சுதான் கொடுத்துருக்கோன்றாங்க. இப்படி எல்லாம் இந்த பின்புலத்துல தான் புதிய தலைமுறை நம்ம இந்த விவசாய தொழிலாளர்களோடு இங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு ஊர்கூடி திருவிழாவாக, ஊர்கூடி பொங்கலாக நம்ம இங்க தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் ஒரு தடவை பொங்கலோ பொங்கல் சொல்லாமா? எவ்வளவு கவலை இருந்தாலும் தமிழர் திருநாளை உற்சாகமா நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையோடையும் இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப பொங்கல் வச்ச பிறகு இப்ப என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறது உண்டா? எல்லாம் பேசுவோம், மைக்ல சொல்ல மாட்டோம், அவ்வளவு வெக்கம். சொல்லுங்க, பாடுங்க. அம்மன் கோவில் வாசலிலே பொங்கல் வைப்போம், பூங்குயில் இது பொன்னான பொங்க வைக்கும் நாளு, இது எல்லோரும் கொண்டாடும் நாளு. அம்மன் கோவில் வாசலிலே பொங்கல் வைப்போம், பூங்குயிலே இது பொன்னான பொங்க வைக்கும் நாளு, இது எல்லோரும் கொண்டாடும் நாளு. எல்லாரும் சேர்ந்து பாட நல்லா இருக்குல்ல? எல்லாரும் கொண்டாடும் நாள் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாரும் கொண்டாடும் இல்ல? நம்ம பொங்கலோ பொங்கல்.
சூப்பர், அருமை, அருமையா பாடுறீங்க. சரி, இப்ப நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு என்னமா பண்ணுவோம்? மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவோம்? மாடு குளிப்பாட்டுவோம், பொட்டு வைப்போம், சாமி கும்பிடுவோம், செய்வோம், எல்லாம் செய்வோம். காணும் பொங்கல் இருக்குமா? கருநாளா? என்ன நீங்க இந்த பகுதியில் என்ன சொல்ற? கருநாளா காணும் பொங்கலா? இப்ப 3வது நாள் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கும்? காணும் பொங்கல். அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அன்னைக்குதான் எல்லாரும் இந்த இது மஞ்சள் நீராட்டு விழா விளையாண்டு கன்னி பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு அன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க. விளையாட்டு போட்டிகளா இருக்கும்? விளையாட்டு போட்டி உண்டு. கோல போட்டி, விளையாட்டு போட்டி, பசங்களுக்கு இசை நாற்காலி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. கோல போட்டி நடக்கும், இசை நாற்காலி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கு இங்க எல்லா ஒட்டுமொத்த ஊரு சேர்ந்து கொண்டாடுறது அப்படி ஒரு நிகழ்ச்சியா வச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு பொங்கல் இருக்குமா இல்லனா? அன்னைக்கு கன்னி பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க, சேர்ந்து ஒரு பானை வச்சு பொங்கல் பண்ணி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. எங்க படிக்கிறீங்க? வேலுடையார். பொங்கல் எப்படி இருக்கு இந்த வருஷம்? அப்படி எல்லாரோடய சேர்ந்து கொண்டாடுறீங்களா? வழக்கமா வீட்டுல பொங்கல் இருக்குமா? ஆமா. இந்த வருஷம் எல்லாரும் ஊரெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப அறுவடையெல்லாம் இப்ப செழிக்கிறது. வயல் ஸ்கூலுக்கு எப்படிடா போறீங்க நீங்க? ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? ஆட்டோல. ஆட்டோல போகும்போது பாத்திருக்கீங்களா வயல்ல எப்படி இருக்குங்களா? பாக்குறப்ப எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம அப்பா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஆனா மழை இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கே. தண்ணி வராத ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க வயலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். காஞ்சி இருக்கு, ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா பொங்கலை உற்சாகமா கொண்டாடல. அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. அறுவடை நல்லா இருக்கும்ல. எங்க த்ரிஷா எங்க பேச்சு போட்டியெல்லாம் பேசுற த்ரிஷா வாங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. அழகு. 8ஆம் வகுப்பு எந்த ஸ்கூல்ல, எந்த பள்ளியில படிக்கிறீங்க? ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கூடூர். கூடூரா? சரி. நீங்க என்ன பேச்சு போட்டியெல்லாம் நிறைய கலந்துப்பீங்களா? என்ன பேச போறீங்க இன்னைக்கு? கண்ணுக்கு தான்மை கட்டை விரலுக்கல்ல அந்த தலைப்புல பேச. அந்த தலைப்புலயா? என்ன சொல்லுங்க, பேசுங்க, கொஞ்சம் நேரம் கேட்கலாம். மக்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற கண்ணுக்குத்தான் மை கட்டை விரலுக்கல்ல என்ற தலைப்பில் உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். கண்ணுக்கு அழகு மை, கருத்துக்கும் அழகு மையே. முதல் மை அழகை மட்டும்தான் அதிகரிக்க செய்யும். 2வது மை அது போன்றதல்ல. பேனாவில் நிறைந்து நிப்பின் வழியே விரைந்து ஏடுகளில் வார்த்தைகளாகி அறிவை வளர்க்கும். 2வது மையே முதன்மை பெறும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத் தகும் என்பான்றோர். எண்ணை குறிக்கவும் எழுத்தை பெருக்கவும் உதவும் மையே பேனாவின்மை. கற்றவன் தனது விரலில் கரைபடாமல் கையொப்பமிடுவான். ஆனால் கல்லாதவனோ இடது கை விரலை நீட்டி முத்திரிமையை தடவச் சொல்லி விரலை புரட்டுவான். விரலுக்கு வெட்கமில்லைதான், ஆனால் மனம் வேதனைப்படும் அல்லவா? கல்வி அவசியம். கற்க தவறினால் பார்வையற்ற விழினராய் பாதை தெரியாமல் தடுமாற நேரிடும். புரிந்து செயல்படல் வேண்டும், அதற்கு புலமை ஒளிபெற வேண்டும். கற்பவனின் ஞானம் தொட்டனை தூரும் மணற்கேணி என்பார் திருவள்ளுவர். மக்கள் அனைவரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு கல்வி தொண்டு புரிந்தவர் படிக்காத மேதியாகிய காமராஜர். 2 சகாப்தத்தில் மறைந்து கிடந்த தமிழ் சமுதாயத்திற்கு கல்வி என்னும் கலைஞர் விளக்கமாக தன்னை நிலைநிறுத்தியவர். ஆம், நாம் நன்றி உடையவர்கள். அதனால் தான் அவரை மறவாமல் இருக்கிறோம். கற்பதிலும் பொறுப்புணர்வும் நல் ஒழுக்கமும் ஒருமைப்பாடும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இதை நாம் உணர்ந்தாக வேண்டும். என்னதான் படித்தாலும் சமூக ஞானம் அறிய தவறினால் சுடரில்லா விளக்கை கையில் ஏற்றுக்கொண்டு குகைக்குள் நடக்கும் கதையாகிவிடும். கல்வியின் அடிப்படை நோக்கம் தனி மனிதனுக்கு ஆற்றலை பெருக்குவதும் சமூகத்தில் அமைதியை போதிப்பதும் தான். இந்த உண்மையை கல்லாதவன் எப்படி உணர்வான்? தனது கையெழுத்தியை தானே போட தெரியாமல் விரலில் மைப்பூசி ஏட்டில் பதிமுடுமவன் நாட்டையை கை நாட்டாக்கி விட மாட்டானா? கண்ணிரண்டும் விற்று பொம்மையை வாங்கினார் கைகொட்டி சிறியாரா என்ற மாகவி பாரதியார். அது என் நினைவுக்கு வருகிறது. என்னை எரியும் கண்ணும் எழுத்தி எரியும் கண்ணும் புண்ணாகி ஒளியிழந்து போனால், அதாவது குருடாகி போனால், பொம்மை போன்ற சுதந்திரத்தின் அழகை ரசிக்க முடியுமா? மனிதர்கள் உண்மையான மனிதர்களாகவே வாழ வேண்டும். பொய்மையில்லா சமுதாயம் உருவாக வேண்டும். தேசம் வாய்மையும் நேசமும் பெருக்கி அமுத சுரபியாக திகழ வேண்டும். கண்ணுக்கு மை தேடுவோம், விரலுக்கு மை தேடாத இந்தியர்களை வரவேற்போம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்ற அமரக்கவி பாரதியாரின் பாடல் வரிகளோடு என் உரித்தான உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு. அருமை 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 அருமை. சரளமா வருது தமிழ், அப்படியே சரளமா கொட்டுது, அருவி மாதிரி கொட்டுது த்ரிஷாக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. கடவில் இந்தியாங்கிற தலைப்பு பேசுவோமா? நம்ம என் கடவில் இந்தியா நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கலோ பொங்கல் இன்னொரு முறை.
இளைய தலைமுறை எவ்வளவு உற்சாகமாக, அதுவும் இங்க இருக்கிற இந்த மண்ணோட ஒரு ஒரு மண் சார்ந்த விஷயங்கள்ல தமிழ் இன்னமும் அழகா இருக்கு. அவங்கள்ட்ட இந்த சரளமா வந்துட்டு இருக்குது. திரிஷா மாதிரியானவங்க மட்டுமல்ல, நிறைய பேர் இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. காவியா பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த பள்ளி பிள்ளைகள் மொத்த பேரும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு நடந்து சென்று பள்ளிக்கு போறாங்க. ஆனால் உற்சாகமா இந்த கல்வியோடைய முக்கியத்துவம் உணர்ந்த ஒரு தலைமுறையாக இது வருகிறது. மிக உற்சாகமா இருக்கிறது. பொங்கல் விழா தொடர்ந்து நடைபெறும். உலகம் முழுவதும் பொங்கல் திருநாளை தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் புதிய தலைமுறை இங்க இருக்கிற ஊர்கூடி திருநாளாக, ஊர்கூடி பொங்கலாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், விவசாயம் இல்லைனாலும், நாங்க இதெல்லாம் கடந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட ஒரு நம்பிக்கையோட கொண்டாடுறோம்னு பொங்கல் வைத்தாங்க. ஊர்கோடி பொங்கல் நடந்தது. அந்த பொங்கலுக்கு பிறகு அந்த பொங்கலை இப்போது அவங்க நம்புகிற அந்த மாரியம்மனுக்கு முன்னால வைத்து படையல் இடுகிறார்கள். இந்த படையலோட அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்த கிராமமும் சேர்ந்து விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி இது. பெரும்பாலானவர்கள் விவசாயத்தினை நம்பி, குறிப்பாக விவசாய தொழிலை நம்பி இருக்கிறவர்கள். அந்த தொழிலாளர்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு தங்களுடைய வேலைக்காக வேறு வேறு ஊர்களுக்கு சென்றிருந்தாலும் கூட பொங்கல் திருநாளை, தை திருநாளை ஒட்டுமொத்தமாக கிராமத்தோடு, தங்களுடைய சொந்தங்களோடு, தங்களுடைய நண்பர்களோடு கொண்டாட வேண்டும். இந்த மண்ணோடு சேர்ந்து இந்த மண்ணின் ஒரு திருவிழாவாக இது நடக்கணுங்கிறதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இங்க ஊர்கூடி பொங்கல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் பொங்கலை படையலிட்டு இருக்காங்க. அவங்க நம்புகின்ற இந்த பிடாரி அம்மன் கோவில் முன்னாடி பொங்கல் படையலிட்டு அத்தனை பேரும், கிராமத்தினுடைய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு அவங்க படையலிட்டு இருக்காங்க. தங்களுடைய அடுத்த ஆண்டாவது அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், எங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மத்தியில் என்ன இருக்குதுன்னா, அடுத்த ஆண்டாவது காவிரியில தண்ணீர் பொய்த்து விடாமல், அதே போல விவசாயம் நல்லா இருக்கணும், வெள்ளாமை நல்லா இருக்கணும், அறுவடை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த படையல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வேண்டிட்டு இருக்கீங்க? வருஷம் இங்க கோவில்ல வருவீங்களா பொங்கலுக்கு அப்புறம்? சாமி விட்டு போவோம். இந்த வருஷம் மாதிரி இல்லாம வர வருஷம் செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம். நினைச்சு வேண்டிட்டு இருக்கிறோம். நல்ல வழி காட்டணும். இவரு குருக்கள் அங்க வெளியில எல்லாருக்கும் அவரோட இதை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வருஷம் இந்த பொங்கல் திருவிழாவை பத்தி பேசுவோம். நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டு இருந்தோம். நிறைய வெள்ளாமை போய்த்திருச்சு, வேலை இல்ல அப்படின்னாலும் கூட ஒரு உற்சாகமா நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, நிறைய குழந்தைகள் இருக்காங்க. புதிய தலைமுறையினுடைய உதவியில இந்த ஜனங்கள் ஒன்று கூடி இன்னைக்கு பொங்கலை சிறப்பா செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இதுலேயும் வெளியூர் சென்ற பையன்களும் இதில் வந்து கலந்துருக்காங்க. வரமாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். எப்படியோ வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் நல்ல விதமாக இருந்து ஊர் கூடி இந்த பொங்கல் என்பது சிறப்பாக, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்கு நன்றி. இதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே உங்களோட இருக்கிறோம், அதை காமிக்கிறதா ஒரு தொடர்ந்து நம்ம வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து பொய்த்து போன அந்த சூழல்ல இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து வெளியில கொண்டு வந்த அதே நேரத்தில் தொடர்ந்து விவசாய மரணங்களையும், விவசாயிகளுக்கான பிரச்சனைகளையும், வெள்ளாமை எப்படி பொய்த்து போச்சு, அதனால ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், இங்க டெல்டா மாவட்டத்தில் இந்த பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழகமே வறட்சியில தான் இருக்குது. மாநில அரசு வறட்சி மாநிலமாக அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற விவசாயிகளுடைய நிலைமை, அவர்களுக்கு கரும்பு விவசாயமோ, மஞ்சள் விவசாயமோ அல்லது வாழையோ, எல்லோருமே இந்த முறை விவசாயம் பொய்த்து போன ஒரு சூழலாக இருந்தாலும் டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இழப்பு என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. மனித உயிர்களை இழந்த விவசாய பெருமக்களை, விவசாய தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்த அந்த சம்பவமாக இந்த ஆண்டு இருக்கிறது. மிக துரதிருஷ்டவசமான ஒரு ஆண்டாக கடந்து போயிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை தை 1 புது நாளாக, புது வருடமாக, அறுவடை நாளாக, இனி வரும் காலத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இது வந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இங்க எப்படி இருக்குதுன்னா, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு, மண்ணின் பாரம்பரியத்தோடு இணைந்த அந்த ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டாடணும். பெரிய அளவிற்கு அதை ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கங்கள் தலையிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாவது அது நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகளோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லா மாவட்டங்களையும், அது சென்னையில தொடங்கி மதுரை, சேலம், கோவை என்று பல இடங்கள்லையும் போய் கொண்டிருந்ததை பார்த்தோம். அந்த மக்களுடைய விருப்பமாகவும் ஜல்லிக்கட்டாகவும் இருக்கிறது. அதையும் நம்ம வந்து புதிய தலைமுறை தொடர்ந்து அங்கே அந்தந்த பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் இந்த தை திருநாளை, அறுவடை திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இதற்கெல்லாம் தஞ்சை ஒரு நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சை நெற்களஞ்சியத்தில், தஞ்சையினுடைய கீழத்தஞ்சை பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம இங்க இருக்கிறோம். ஒரு விவசாயம் பொய்த்து போன சூழலாக இருந்தாலும், வறுமை இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும், ஒரு பெரிய அளவிற்கு வறட்சி இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் இன்றைய நாளை மிக நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தொடங்குகிறார்கள். பொங்கலோ பொங்கல். நம்ம
தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு சமத்துவ பொங்கல் வைத்தோம். அதே போல எல்லோரும் சேர்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதுவும் நாம் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த மக்களோட நம்ம பெரும்பாலான விவசாய தொழிலாளர்கள் அவர்களோடு இந்த தை திருநாளை, தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிக உற்சாகமாக. வறட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், கடன்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், விவசாயம் பொய்த்து போனதாக கூட இருக்கட்டும், ஆனால் இந்த நாள் என்பது உற்சாகமான கொண்டாட்டத்திற்கான நாள், ஒரு நம்பிக்கைக்கான நாள் என்பதாக இந்த ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்திருக்கிறது. விவசாய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஊர்கூடி பொங்கல் வைத்ததை பார்த்தோம். அதே போல தங்களுடைய பொங்கலை அவர்கள் நம்புகின்ற இந்த அம்மன் சுவாமிக்கு படையலிட்டார்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு சமபந்தி போஜனம் என்று சொல்லலாம். அத்தனை பேர் ஊர் மொத்தமாக சேர்ந்து உணவருந்திய காட்சிகளையும் பார்த்தோம். இப்போது நம்மோடு எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பொங்கல்னா செங்கரும்பு இல்லாமல் இல்ல, செங்கரும்பு தான். சாப்பிட்ட பிறகு பொங்கலுக்கு பிறகு செங்கரும்பு தான் விசேஷமான விஷயம். அதான் அத்தனை பேரும் செங்கரும்போடு இருக்கிறாங்க. நம்மளோட காவியா இருக்கிறாங்க. பொங்கலை பத்தி த்ரிஷா ரொம்ப அழகா பேசினாங்க. அருமையான தமிழ், அருவியில கொட்டின மாதிரி தமிழ் இருந்தது. நிறைய அடுத்த தலைமுறை இங்க இருக்கிற பெரும்பாலான குழந்தைகள் 99% குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை பேர்கிட்ட அவ்வளவு உற்சாகம் இருக்கிறது, அவ்வளவு அழகான தமிழ் பேசுது, அவ்வளவு நல்ல கல்வி இருக்கிறது, கல்வியை பத்தின ஒரு பெரிய அறிவும் இருக்கிறது, அதற்கான தேவையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. தொடர்ந்து நம்ம காவியாட்ட பேசலாம். காவியா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. எங்க படிக்கிறீங்க? அரசு மேல்நிலைப்பள்ளி புலிவலம். புலிவலம் அரசு மேல்நிலைப்பள்ளி. சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? என் கனவு இந்தியாங்கிற தலைப்புல. உங்களோட கனவு இந்தியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோமே என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே பாடிய பாரதியையும், என்ன வளமில்லை இந்த தாய் நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். என் தேசத்தை அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்திய தரகு முதலாளிகளும் கூறு போட்டு விற்கின்றனர். அவர்களை விரட்டி அனைத்தும் அரசுடைமை ஆக்கப்படும். என் போன்று இந்தியாவில் 30 கோடி குழந்தைகள் உள்ளனர். அனைவருக்கும் ஒரே மாதிரியான சமமான இலவச கல்வி வழங்கப்படும். கொள்ளை நிறுவனங்களான கல்வி நிறுவனங்கள் இழுத்து மூடப்படும். அரசு பள்ளிகளின் கழிவறைகள், குடிநீர் தொட்டிகள் கண்காணிக்கப்படும். வண்ண வண்ண ஓவியங்கள் வரையப்படும். மதியம் சத்தான உணவிற்காக ஒரு குழந்தைக்கு அரசு ஒதுக்கும் தொகை 50 பைசாவிற்கும் குறைவு. இதில் எப்படி சத்தான உணவு கிடைக்கும்? காவல்துறை நாய்களை விட நாங்கள் குறைவானவர்களா? மோப்ப நாய்களுக்கு ஒதுக்கப்படும். மரியாதையோட பேசுறேன். இவ்வளவு அழகான தம்பி பிள்ளைகள் இல்லையா? காவல்துறை அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான வேலை பண்றாங்க. அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. தொடர்ந்து பேசுங்க. மோப்ப நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவிற்கான தொகையை விட சத்துணவிற்கான தொகை அதிகரிக்கப்படும். தெருவில் போய் பிச்சை எடுத்தாவது இலவச கல்வி அளிப்பேன் என்ற காமராஜரை போன்றவர்கள் கல்வித்துறையில் நியமிக்கப்படுவர். ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமமாக வாழும் சமூகமே உண்மையான நாகரீக சமூகம். பெண்ணை பூமாதாவாக, தெய்வமாக, ஓவராக தூக்கி கொண்டாடியது போதும். அவளை சக மனுஷியாக பாருங்கள். பெண் என்பவள் குழந்தை பெற்று தரும் இரும்பு பெட்டி அல்ல. சட்டமேதை அம்பேத்கர் பெண்களின் உரிமைகளை மறுத்து அரசியலமைப்பை செயல்படுத்துவதென்பது சாணி குவியலின் மீது கோபுரத்தை கட்டி எழுப்புவது போன்றது. கட்டித்த அண்ணலின் வார்த்தைகளில் உள்ள உண்மைகள் உங்களுக்கு புரியவில்லையா? கண்ணி, முதிர்கண்ணி, மலடி, விதவை, வாளாவெட்டி, ஐயோ இன்னும் எத்தனை வார்த்தைகள். ஆசிட் வீச்சு, வன்புணர்வு, கௌரவ கொலைகள், பாலியல் சீண்டல்கள், இரட்டை அர்த்த பேச்சுகள் என அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படும். என் கனவு இந்தியாவில் பெண்கள் சரிசமமாக மதிக்கப்படுவர். 28 நிமிடங்களுக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கின்றார் நம் இந்தியாவில். நிலத்தில் அதிகப்படியான உரங்களை இட்டு மலடாக்கி விட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மலைக்காடுகள் அழிக்கப்பட்டதனால் நம் நாட்டில் மழையே இல்லை. ஆதலாலே இந்திய நாட்டில் உள்ள மக்கள் தொகை குறைகிறது. எதன் காரணமாக? பயிர் விளையவில்லை என்ற காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். என் கனவு இந்தியாவில் போர்க்கால அடிப்படையில் மலைக்காடுகள் உருவாக்கப்படும். வானம் பொய்க்காது பருவமழை பொழியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி சிறப்பு. ரொம்ப காவியாவோட கனவு இந்தியாங்கிறது எல்லா பிரச்சனைகளையும் தொட்டிருக்கிறது. காவியா ஒருவேளை அதிகாரத்திற்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இவ்வளவு விஷயத்த நான் செய்வேன், என்னுடைய கனவு இந்தியால விவசாயி தற்கொலையே இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கான இந்த ஒரு உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அடிக்கோடிட்டு ரொம்ப அழகான பேச்சு. காவியா, வாழ்த்துக்கள். ஹரிகரன், என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட். நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பொங்கல் திருநாளில் ஊர்கூடி அணிந்திருக்கும் இந்த கோவில் முன்று எனது
இந்த தேச தலைவர்களை இன்று நினைவு கூற விரும்புகிறேன். காக்கை குருவியங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அவருடைய விசால சிந்தனையில் கடலும் மலையும் உறவு கொள்வதை நினைக்கும் போது வியப்பாக இல்லையா? யார் அவர்? அவர்தாம் நம் நினைவில் ஒளிந்து கொண்டிருக்கும் பாரதியார். என்றும் மறையாது இருப்பவர். காக்கை குருவியை தனது ஜாதியாக நினைத்தவர் பாரதியார். நெல்லை சீமையின் எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தவர். அவரது தந்தை பெயர் சின்னசாமி, தாயார் பெயர் லக்குமி அம்மாள். ஏழை என்பவன் பணம் இல்லாதவன் அல்லன், படிப்பு இல்லாதவன் என்பதை பறைசாற்றிய பெருந்தலைவர் பாரதியார். ஏழைக்கு எழுத்தறிய வேண்டும் என்று எழுச்சிமிக்க குரல் கொடுத்தவர் காமராஜர். காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் தம் தாய்நாட்டில் உள்ள ஏழை மக்கள் அனைவரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர். காமராஜர் அவர்கள் நம் நாட்டின் முதல்வராக இருந்த போது தமிழ்நாட்டில் படிக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் மதிய உணவு கொடுத்தார். அவர்தான் நம் இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் இருக்கும் மாணவர்கள் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்தவர். பையம் நீன்ற தமிழம் வஞ்சக ஆரியர் வருகையால் பைய தாழ்ச்சி வீற்றுவிட்டது. அவர்தான் தந்தை பெரியார். சாதி கொடுமை, தீண்டாமை, பெண்ணடிமை ஆகியவற்றிற்கு முதலிய ஏற்ற காரணமாக இருந்த மக்கள் சமுதாயத்தில் ஒரு விதையாக விதைத்து மரமாக முளைத்து நம் இன்றைய மக்கள் முன்னிலையில் இருந்து கொண்டிருப்பவர் காமராஜர் அவர்கள். காமராஜரையும் பெரியாரையும் பாரதியாரையும் நினைவு கொண்டிருக்கீங்க. நம்மளுடைய தமிழர் திருநாள்ல ரொம்ப முக்கியமா உங்களுடைய உடை பல்வேறு விஷயங்களை சொல்லுது. இயக்குனர் ரஞ்சித் சொன்ன பல விஷயங்கள் நினைவுக்கு வருது. இதன் மூலமாக உடை அரசியல் பேசுறாரா ஹரிஹரன் அப்படின்னு தெரியுது. காவ்யா, த்ரிஷா, ஹரிஹரன் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். பெரிய ஒரு வாழ்த்து சொல்லலாமா? அவங்க 3 பேருக்கு கைத்தட்டி உற்சாகமான வாழ்த்து சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வெறுமனே இங்க இருக்கிற 3 பேருமே அரசு பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகள், கிராமப்புறத்துல இருக்கிற பிள்ளைகள். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தெளிவு என்பது மிகப்பெரிதா இருக்குது. ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பெண்ணடிமைத்தனத்தை பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கு இணையான ஒரு சுதந்திரம் இருக்கணும் இது அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்ல, இந்த நாட்டினுடைய தலைவர்களை அவர்களை எப்படி அறியப்படணுமோ அதே அளவில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த விஷயத்த சொல்றாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருந்து அதை சொல்லக்கூடிய த்ரிஷாவாகட்டும், அல்லது பெண்களுக்கு ஒரு உரிமை இருக்கணும், பெண் உரிமை என்பதை பேசக்கூடிய காவியாவாகட்டும், பெரியாரை நினைவு கூர்ந்த அதே போல ஹரிஹரன் ஆகட்டும், பெரியாரையும் காமராஜரையும் பாரதியாரையும் அப்படின்னு இந்த பிள்ளைகள் எல்லாமே அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாங்க. விவசாயம் பொய்த்து போயிடுச்சு, வறட்சி இருக்கிறது, கடன் இருக்கிறது, எங்களுடைய கடந்த நாட்கள் எல்லாம் கசப்பான நாட்கள். ஆனால் இன்றைய இந்த தை திருநாளை, பொங்கல் திருநாளை நாங்க நம்பிக்கையோடு தொடங்குகிறோம்னு இங்க ஒட்டுமொத்த ஊரு சேர்ந்து பொங்கல் வைத்தது. ஒட்டுமொத்த பொங்கலும் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஊர்கூடி பொங்கலாக இருந்தது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைகளுடைய உற்சாகம், இந்த பிள்ளைகளுடைய உற்சாகம்ங்கிறது என்னைக்குமே மறுக்க முடியாதது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய பெண்கள் இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைத்தது, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டது, இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க? எல்லோரும் ஒன்னா பொங்கல் வைத்து எல்லோரும் ஒன்னா சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சேர்ந்து கூடி செஞ்சதுதான் எங்களுக்கு சந்தோஷம். வறுமை தெரியாத அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டோம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஊர் கூடி ஒரு பொங்கல் வைக்கிறது எப்படி இருக்கு? எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் பார்த்த ஒரு படையலிட்டு அதுக்கப்புறம் உணவு இருந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நம்ம வெகு சிலர் தான் இன்னைக்கு ஒரு உயர்கல்விக்கு போய் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு லேப் டெக்னீஷியனா இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பொங்கல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மழை வரதோட நீங்க வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமா எப்படி இருக்கும் பொங்கல்? இந்த பொங்கல்ங்கிறது எப்படி இருக்கு? இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்க வீட்டுல மட்டும் கும்பிட்டுட்டு அவங்கவுங்க எல்லாம் இருப்போம். இந்த டைம் நீங்க வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இல்லாம விவசாயம் இந்த வருஷம் வறட்சி அதிகமா இருக்கு. அதனால பெருசா ஒரு கொண்டாட்டம் இல்லாத மனநிலையில இருந்தோம். ஆனா இதை நாங்க கொண்டாடியே தீரணும் அப்படின்னு இருக்காங்களா அங்க? ஆமா இருக்கும். பேசலாம். இன்னொரு அதே போல உயர்கல்வியில MA எக்கனாமிக்ஸ் அரசு கல்லூரியில படித்த இன்னொருவரும் இருக்காரு நம்மோட, அவங்கள்ட்டையும் பேசலாம். இந்த பொங்கல் எப்படி இருக்கு? இந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் உயர்கல்வி படிச்சிருக்காங்க, கல்லூரிகளுக்கு போயிருக்காங்க? இங்க 100% ஒரு 30% தான் சார் படிச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் படிக்காதவங்க தான். எல்லாமே விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்களே. இந்த விவசாயம் எப்படி இருந்து? இந்த வருஷம் விவசாய கூலிகள் அதிகமா இல்ல விவசாயம் நிலம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்களா? கூலி தான் சார் அதிகம். விவசாயம் இருக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் எல்லாமே கூலியை நம்பிதான் இருக்காங்களே. இப்ப விவசாயத்துக்கு மட்டும்தான் இப்ப வருமானம் இதுங்கிறது அறிவிச்சிருக்காங்க ஒழிஞ்சு, கூலியை நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க ஒழிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு வருமான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. விவசாய கூலிகளுக்கும் நிவாரணம் இருந்தா நல்லதா இருக்கும் எங்களுக்கு. இப்ப இங்க 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் போறாங்களா? இல்ல சார், போறது இல்ல. 100 நாள் திட்டம்ன்றாங்க. 100 நாளே எங்களுக்கு வேலை கிடையாது. முதல்ல ஒரு 10 நாள் தான் மேக்சிமம் இருக்கும்.
ஒரு வாரம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் வேலையெல்லாம் இல்லை. எல்லாருமே பாருங்க, எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. மத்தவங்க யாரும் வெளியிலயும் போய் இங்க யாரும் இப்ப அரசாங்கம் கொடுத்த பொங்கல் பரிசு எல்லாம் வந்திருக்கும்ல, பொங்கலுக்கான இனிப்புகள் அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துருக்காங்க சார். என்னம்மா என்னெல்லாம் வந்திருக்கு? இப்ப பொங்கல் பரிசு என்னெல்லாம் வந்துச்சு? 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ ஜீனி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? 3 குழந்தை இருக்கும், 4 குழந்தை இருக்கும், இல்ல ஒரு பெரிய குடும்பமா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு அதிகமா செய்யணும், இல்ல ஒரு போனஸ் மாதிரி ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஏதாவது கொடுத்தா தானே அதிகமா நம்ம செய்ய முடியும். 1/2 கிலோ அரிசி வச்சு பொங்கும்போது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பிடுறதா, மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து மாசம் அந்த ஒரு 6 மாசமா எங்களுக்கு விவசாயம் கிடையாது. 6 மாசத்துனால எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 15000 மூலியமா எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா கூலி வேலை இல்லாம போயிடுச்சு. விவசாயம் தண்ணி வந்திருந்தா தானே நாங்க வேலை பார்க்க முடியும். வேலை பார்த்தாதான் அதை வச்சு நாங்க பிள்ளைங்களுக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும், எல்லாமே பார்க்கணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அரசு அறிவிச்சிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க. அரசு அறிவித்திருக்கிற நிவாரணம் என்பது விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு. 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ 3 ஏக்கர்லயோ பயிர் பண்ணி அது பொய்த்து போய் அதனால வந்து உயிரிழப்புகள் நடந்ததை பார்த்தோம், நிறைய தற்கொலைகள் இருந்ததையும் பார்த்தோம். ஆனால் விவசாய தொழிலாளர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லாம இருக்கும். கடந்த 6 மாசமாவே வேலை இல்ல, வேலையை தேடி வெளியூருக்கு போனாலும் அங்கேயும் வேலை இல்லாத சூழல் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு கோரிக்கையாகவும் தொடர்ந்து வைக்கப்பட்டதை பாக்குறோம். இன்னும் 6 மாசம் இருந்தாக்கா எங்களோட வருமானம் நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப வந்து அவங்க ரேஷன் கடையில அரிசி மட்டும் தான் கொடுக்குறாங்க. உப்பு கேட்டோம்னா 8 ரூபா சொல்றாங்க, இல்ல 5 ரூபா சொல்றாங்க. அந்த உப்பு வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால எங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கோ இல்ல மறு தண்ணி வர வரை மாதிரி எங்களுக்கு அவங்க கொடுக்கணும். ஏதாவது நிவாரணம் எங்களுக்கு மாசம் நிவாரணமா ஏதாவது எங்களுக்கு நிவாரணம் கூப்பன் வரினாலும் கொடுத்தாதான் நாங்க குடும்பம் பண்ண முடியும். பேசலாம் தொடர்ந்து. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பொங்கல்ல இந்த பெண்கள் எல்லாருமே சொன்னது பொங்கல் பரிசு, அதாவது பொங்கல் வரிசை அப்படிங்கிறது ஒரு தாய் வீட்டு சீதனமாக ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து எங்களுடைய சகோதரர்களோ எங்களுடைய தாய் வீட்டில இருந்தோ வரும் அந்த வரிசை. அப்படியான ஒரு பொங்கல் இந்த கரும்பு உங்களுக்கு அப்படி ஒரு வரிசை வரும் அப்படின்றதும் இந்த ஆண்டு அது ஒரு வறட்சியில் இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து தொடர்ந்து விவசாய பிரச்சனைகளை, விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பினாலும் கூட ஒரு வறட்சி நிலவிக்கிட்ட ஒரு சூழல்ல தமிழர் திருநாளை எப்படிப்பட்டாவது கொண்டாடி ஆகணும், கடனை வாங்கியாவது நாங்க கொண்டாடுவோம்னு இந்த விவசாயிகள் சொன்னாங்க கடந்த முறை வந்த போதே. அப்படி எல்லா கிராமங்களுக்கும் போக முடியலனாலும் இந்த கீழ கூத்தங்குடி கிராமத்துல விவசாய தொழிலாளர்கள் பெரும்பாலாக இருக்கிற இந்த கீழ கூத்தங்குடி கிராமத்துல நம்ம வந்து ஒரு தாய் வீட்டு ஒரு பொங்கலாக அது இருக்கட்டும். புதிய தலைமுறை இந்த மக்களோடு, இந்த பெண்கள் குறிப்பாக இங்க இருக்கிற பொங்கல் வைத்த அத்தனை பெண்களுக்குமான ஒரு பொங்கலாக புதிய தலைமுறையை நம்ம வந்து கூட நிற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் இன்னைக்கு இவர்களுக்கான பானையிலிருந்து எல்லாமே நம்ம வந்து அவங்களோட நின்னோம். ஒரு தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு வைக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்ன ஒரு பொங்கல் பரிசு தான். ஆனா அது அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு முறையும் எங்க அண்ணன் கொடுக்கறது, என் சகோதரன் கொடுக்கறது, என்னுடைய அப்பா வீட்டுல இருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அவங்க வந்து அதுல இருந்து தான் அவங்களுடைய பொங்கலை தொடங்குவாங்க. அப்படியான ஒரு இடத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பொங்கல் வைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு பொங்கல் பரிசாக நம்ம அவங்களுக்கு அந்த பொங்கல் வைத்த பெண்களுக்கான புத்தாடைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டு பொங்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த பகுதிகளில் தீபாவளி உள்ளிட்ட அந்த பண்டிகை நாட்கள்ல வந்து புத்தாடைகள் அணிவதில்லைனாலும் பொங்கலை பொறுத்தவரை அவங்களுக்கு புது ஆண்டு, அறுவடை திருநாள், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என்றெல்லாம் இங்க பார்க்கப்படும். தை திருநாளை முக்கியமா பார்ப்பாங்க. அப்படி ஒரு புத்தாண்டுல அவங்களுக்கு ஒரு புது ஆடை இருக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப முக்கியமா பார்த்தா அதுவும் கூட ஒரு தாய் வீட்டு சீதனமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இங்க நம்ம தொடர்ந்து இந்த பிள்ளைகள்கிட்ட பேசலாம். இந்த ஒரு தொடர்ந்து நீங்க கொடுத்துருங்க. பொதுவா ஒரு பொங்கல் அப்படிங்கறதுல வந்து கரும்புலாம் சாப்பிடுவீங்களா? எப்படி நாளைக்கு இப்ப மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவீங்க? பசங்களா என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மாலை போட்டு சாமி கும்பிடுவோம். கொட்டெல்லாம் வச்சு சாமி. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? சாமிக்கு வச்சுட்டு கறியெல்லாம் சமைச்சிட்டு சாப்பிடுவோம். கறி சமைப்பீங்களா? பொங்கல் அதெல்லாம் உண்டா? மாட்டு பொங்கலுக்கா? சரி சரி. மாடு இருக்கா உங்க வீட்டுல? மாடு இருக்கா? எத்தனை மாடு இருக்கு? ஒரு மாடா? பசு மாடா? கறவை மாடா அல்லது காளை மாடா? கறவை மாடா. பால் உங்களுக்கு எவ்வளவு லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதா? அந்த மாட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? மாட்டு கண்ணுட்டி என்ன கண்ணு அது தெரியாது? நீங்க பக்கத்திலே போறது இல்லையா மாட்டுக்கிட்ட? ஓகே.
எங்க இந்த ஊர் பெரியவர்கள்ட்ட பேசலாம். இந்த சாமியை பத்தி சொல்லுங்க எனக்கு. இங்க வந்து பொதுவா என்ன நம்பிக்கைகளை எப்ப வருவாங்க இந்த அம்மன்ட்ட வந்து? இப்ப இன்னைக்கு ஒரு படையல் போட்டீங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு படையல் நடந்தது, அதுக்கு பிறகு அம்மனுக்கு வச்சு படையல் இட்டீங்க. என்ன நம்பிக்கை இங்க இருக்குது? இந்த 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 இதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு வறட்சி இல்லாத மழை வரும் அந்த மாதிரியான எண்ணங்களா? எதற்காக என்ன மாதிரி வேண்டுதல்? ஆடி திருவிழா பண்ணுவோம், சித்திரை திருவிழா பண்ணுவோம். சித்திரை திருவிழா பண்ணோன்னா நாங்கள் ஊர் நல்லா இருக்கணும், ஊர் பஞ்சம் இருக்கக்கூடாது, ஊர் பஞ்சம் இல்லாமல் தண்ணி ஏதாவது நல்லா வரணும், ஊர் விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படின்னு எல்லாருமே ஊர் மக்கள் வந்து அனைத்து பேரும் நாங்கள் ஊரே சேர்ந்து நாங்கள் வந்து ஆடி திருவிழா பண்ணுவோம், சித்திரை திருவிழாவும் பண்ணுவோம். ஊரா வசூல் பண்ணி நாங்கள் அம்மனுக்கு வந்து நல்ல எல்லா வசதியும் செய்வோம். அக்கா எப்படி இருக்கு? நம்ம ஒரு ஒரு சின்ன அளவு தான், ஆனா உங்களுக்கான ஒரு பொங்கல் பரிசாக உங்க சகோதரன் அல்லது புதிய தலைமுறை உங்க தாய் வீடாக இருந்து அப்படி இதை பார்த்திருக்கிறது சொல்லுங்க. தாய் வீட்டுல இருந்து இந்த வருஷம் அதிகமா கிடைக்கல, புதிய தலைமுறையினால இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப இனிப்பான நாளா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டோம். சிறப்பு சிறப்பு. நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த பொங்கல் எல்லாரும் சேர்ந்து? பொங்கல் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. புதிய தலைமுறை என்ன கிளாஸ் படிக்கிறடா பாப்பா? எங்க படிக்கிறீங்க? புளியகுளம் தானா? அரசு மேல்நிலைப்பள்ளி. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? எப்படி போறீங்க இங்க இருந்து? எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறீங்க? 3 கிலோமீட்டர். எல்லா நண்பர்களோட சேர்ந்து ஒன்னா ஸ்கூல் போயிடுறது. சரி சரி, நல்லா படிங்க என்ன. சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு இந்த பொங்கல்? ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாக இருக்கிறது. எனக்குமே கூட ஒரு கடந்த முறை இந்த மண்ணுக்கு வந்த போது டெல்டா பகுதிகளில் நம்ம நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறோம். விவசாய பிரச்சனைகளுக்காக விவசாயிகள் மரணித்த இடங்கள் எல்லாம் கூட நம்ம போயிருந்தோம். அப்படியான ஒரு சூழல்ல இருந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல தான் இப்பவும் கூட இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று நான் இங்க வந்த போது கூட அதே மாதிரியான ஒரு சூழல் தான். விவசாய பெருமக்கள் எப்போதுமே இந்த அறுவடை திருநாளை ஒரு கொண்டாட்டமா பார்ப்பாங்க. அந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து உற்சாகமா இருக்கும். நிறைய வீடுகளில் வெள்ளை அடிப்பாங்க. இந்த நாள்ங்கிறது எல்லாரும் கூடி ஒன்றாக ஒரு உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட நம்பிக்கைகளை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க. பொதுவா வீடுகளில், கல்யாண வீடுகளில் திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கான திருமணங்களை பேசுறது, பரிசம் போடுறது உள்ளிட்ட எல்லா விஷயமே இந்த தை திருநாளுக்கு பிறகு, இந்த பொங்கல் நாளுக்கு பிறகுதான் தொடங்குவாங்க. ஆனால் இதெல்லாம் நேற்று வரை ஒரு இறுக்கமான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் வறட்சி இருக்கட்டும் அல்லது வேலையில்லாத திண்டாட்டம் இருக்கட்டும், ரொம்ப மிகப்பெரிய கடன்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கட்டும், ஆனாலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அடுத்து வருகின்ற நாட்கள் நம்பிக்கையான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு தான் இன்னைக்கு இங்க எல்லாருமே சேர்ந்து ஊர்கூடி பொங்கல் வைத்திருக்கிறோம். இந்த பெண்களோடு இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் உழைப்பாளர்கள். இந்த பெண்கள் எல்லாருமே விவசாய தொழிலாளர்கள், கூலி வேலைகளுக்கு சென்று கொண்டிருப்பவர்கள். கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக, இன்னும் சொல்ல போன கடந்த சில மாதங்களாகவே வேலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மக்கள், அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரு உற்சாகத்தை பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு சிறிய நிறைவு இருக்கிறது. எப்போதெல்லாம் நம்ம வந்து புதிய தலைமுறை மக்களோடு மண்ணோடும் எப்போதும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த பகுதியில், கீழக்குத்தங்குடி பகுதியில மக்களோட சேர்ந்து ஊர்கூடி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே போல வேறு வேறு மாவட்டங்கள்லயும் பல இடங்கள்லயும் கூட இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருக்கிறது. அங்கே வந்து மண்ணின் ஒரு கலாச்சாரமாக, பண்பாடாக அந்த தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு அவ்வளவு பேரும் விரும்புகின்ற அந்த சூழலையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கூட இந்த நாள் என்பது கொண்டாட்டத்திற்கான, நம்பிக்கைக்கான, அடுத்து வருகின்ற நாட்களுக்கான நம்பிக்கைக்கான, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மக்கள் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வருகின்ற ஆண்டுல காவிரியில கரை புரண்டு தண்ணீர் ஓடட்டும், விவசாயம் செழிக்கட்டும், மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளாமை கிடைக்கட்டும், இந்த மக்களுடைய உற்சாகம் என்பது தொடர்ந்து இருக்கட்டும் என்று கூறி மீண்டும் இணையலாம்.